காரணமா இருக்கக்கூடியவன் கேது தான். ஸ்பிரிச்சுவல் திங்கிங் நமக்கு இருக்கணும் அப்படின்னா புதனோடு சேர்ந்து கேது நல்ல இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொடுக்கக்கூடியவன் கேது தான். இருந்தாலுமே சில சந்தர்ப்பங்கள்ல அக்கல்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். சில இல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடியது. அதெல்லாம் செல்ஃபிஷ்னஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவன் கேது. சில சந்தர்ப்பங்களில் ஃபயர் நம்ம செவ்வாய் தான் சொல்லுவோம். அதற்கு காரணமானவனும் கேதுவாக இருக்கக்கூடியவன். ஒரு டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்கு, எனிமிட்டிக்கு, ஒரு ஆங்கர் அந்த ஆங்கருக்கு காரணமானவன். ஆங்கர்னா செவ்வாயும் சொல்லலாம், சூரியனும் சொல்லலாம். இருந்தாலுமே கேதுவோடு சம்பந்தப்பட்டது சரு சரு சீரும். கேதுன்னா பாம்பு தானே சார். அப்ப சீருமா சீராதா? அவ்வளவுதான். அந்த தன்மைகள் நிறைய இருக்கு. அதே சமயத்துல பாம்புக்கு இருக்கக்கூடிய கான்பிடன்ஸும் நமக்கு நிறைய இருக்கும். கேது தனக்கு ஸ்ட்ராங்கா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்ககிட்ட ஈஸியா பேசி ஜெயிச்சிட முடியாது. அதே மாதிரி இந்த அக்னியை வளர்க்கும் இடங்கள் அதுக்கு சாத்தியமானது. ஒரு டார்ச் எடுத்துன்னு வரணும் அப்படின்னா, ஒலிம்பிக்கு டார்ச் எடுத்துன்னு வரணும்னா, டார்ச் எரியறது அந்த எரிபொருள் செவ்வாய். அந்த டார்ச் எடுத்துன்னு வரக்கூடிய தன்மை கேது.